தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் கடந்த 23ஆம் தேதி நடந்து முடிந்த நிலையில் இன்று எக்ஸிட் போல் எனப்படும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி இருக்கு. அதன்படி பல்வேறு சேனல்கள் வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பின்படி திமுக ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதாவது மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கும் என்பது போல முடிவுகள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழலில் இந்தியா டுடேவில் மட்டும் பார்க்கும்போது தாவேக ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி ஆக்சிஸ் மை இந்தியா, அதாவது இந்தியா டுடேவின் கருத்து கணிப்பு செய்த ஆக்சிஸ் மை இந்தியா தெரிவித்திருக்கு. அதன்படி தமிழகத்தில் தாவேக 98 முதல் 120 தொகுதிகளை வரை முன்னிலை பெறக்கூடும். அத்தனை இடங்களிலும் தாவேக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக இந்த கருத்து கணிப்பில் தகவல் வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் திமுக 92 முதல் 110 இடங்களை கைப்பற்றும் எனும் இதில் கூறப்பட்டுள்ளது. அடுத்தபடியாக அதிமுக வெறும் 22 முதல் 32 இடங்கள் மட்டுமே பெறக்கூடும் என்ற தகவலும் இந்தியா டுடே வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி பார்க்க போனால் மற்ற எல்லா கருத்து கணிப்புகளிலும் தாவேக 20 முதல் 15 முதல் 20 இடங்கள், இல்லை என்றால் 10 முதல் 15 இடங்கள் தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழலில் இந்தியா டுடேவின் கருத்து கணிப்பில் மட்டும் தாவேக ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் பெரும்பான்மையை பெறும் அப்படிங்கிற மாதிரியான அத்தனை தொகுதியை கைப்பற்றும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இதனை அடுத்து இந்த கருத்து கணிப்பை தொடர்ந்து மற்ற சேனல்கள் வெளியிட்ட கருத்து கணிப்பும் தற்போது மிகப்பெரிய கவனம் பெற்று வருகிறது. பெரும்பான்மையான கருத்து கணிப்புகளில் திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் அப்படின்ற சூழல் இருக்கக்கூடிய நிலையில் இந்தியா டுடேவில் மட்டும் தாவேக மீண்டும் ஆட்சி அமைக்கும் சொல்லக்கூடிய சூழல் நிலவுகிறது. அது மட்டுமல்லாமல் ஒரு சில கருத்து கணிப்புகளை பார்க்கும்போது தொங்கு சட்டசபை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, அதாவது பெரும்பான்மை கிடைக்காமல் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான சூழலும் நிலவுகிறது.